ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பேரண்டிங் டாக்ஸ். தாய்மை அடைந்த ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு பிறக்கிற குழந்தையானது சுகப்பிரசவத்தில் பிறக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத மருத்துவ காரணங்களால் செக்ஷன் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் இருந்தே நாம் மேற்கொள்கிற சில முயற்சிகளானது நமக்கு 100% நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பை கொடுக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆரோக்கியமான பெண், அதாவது ப்ரெக்னென்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனால் எமர்ஜென்சி சிசேரியன் நடக்குது. அப்படி எமர்ஜென்சி சிசேரியன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரத்த அழுத்தம், பேபியோட பொசிஷனிங், ஹார்மோன் பேலன்ஸ், இது எல்லாம் தான் நார்மல் டெலிவரியோட மெயின் கீ ஃபேக்டர்ஸ். இந்த மூணும் சரியாக இருந்துட்டாலே 70% நார்மல் டெலிவரி ஆகிடும். 30 to 34 வாரத்துக்குள்ள குழந்தையோட தலையானது திரும்பி பெல்விக் ரீஜியன் கிட்ட வந்துடணும். அதே மாதிரி தாயோட பிளட் ப்ரெஷரானது 120 to 180 இருக்கணும். சுகர் இல்லாமலும் தைராய்டு ஹார்மோன் லெவல் பேலன்ஸ்டாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நார்மல் டெலிவரியோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பேபியை உடனே நம்மளால் தூக்க முடியறது தான். அதனால் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அதிகமாகி உடனே பிரெஸ்ட் மில்க் சுரந்து சிமுலேட் ஆகும். பேபி அண்ட் மாம் 2 பேரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இதனால் இம்ப்ரூவ் ஆகும். நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமே நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம். டெலிவரிக்கு அப்புறம் பேக் டு நார்மல் லைஃபுக்கு சீக்கிரம் போயிடலாம், அதாவது ஃபாஸ்ட் ரெக்கவரி ஆகிடுவோம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த நார்மல் டெலிவரியை 100% ரீச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேபி பர்த் பற்றின கிளியர் நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது. டெலிவரி பெயின் பற்றின பயம், அதாவது அதனால் உண்டாகிற பிளட் ப்ரெஷர் ரைஸை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ போத் நார்மல் அண்டு செக்ஷன் டெலிவரி பற்றின கிளியர் ஐடியாவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து, தாயான ஒவ்வொரு பெண்ணும் பாசிட்டிவ் தாட்ஸோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்படி இருக்கிறது ஹார்மோன்ஸை பேலன்ஸாக சுரக்க உதவுது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மைண்ட் ஃப்ரீயாக இருக்க புக்ஸ் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், நல்ல அமைதியான சூழ்நிலையில் வாக் பண்ணலாம். கர்ப்ப காலத்தில் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். எக்ஸசிவ் வெயிட் ஆனது தாயோட உடல் நலத்தை பாதிக்கிறதோட குழந்தையையும் பாதிக்குது. அதிக உடல் எடை தான் கர்ப்ப காலத்தில் சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், அப்புறம் ப்ரீ எக்லிம்சியான்னு சொல்கிற உயர் ரத்த அழுத்தத்துக்கான காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்குது. அடுத்து, ரெகுலரான எக்ஸசைஸ் அண்டு வாக்கிங் பண்ணுறது. டெய்லி மார்னிங் 30 மினிட்ஸ் அண்ட் ஈவினிங் 30 மினிட்ஸ் கண்டிப்பாக நடைப்பயிற்சி மேற்கொண்டே ஆகணும். அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கேகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி பொசிஷனில் பாடியை பெண்ட் பண்ணி பெல்விக் மசில்ஸை நல்லா கிளின்ச் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குது. ஸோ நிறைய டாக்டர்ஸு இந்த கேகல் எக்ஸசைஸை 3rd ட்ரைமஸ்டரில் ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்து, இந்த மாதிரி பொசிஷனில் எக்ஸசைஸ் செய்கிறது பெல்விக் ஸ்ட்ரெச் அல்லது பெல்விக் டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, பெல்விக் ரீஜனை ரொம்ப சாஃப்டன் பண்ணி டெலிவரி அப்போ ஸ்மூத்தன் பண்ணுது. அடுத்து, கண்டினியூஸாக யோகா பண்ணுறது நம்மளை ரிலாக்ஸ் பண்ண உதவுது. யோகா கூட டீப் பிரெத் எக்ஸசைஸ், குறிப்பாக லெமாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிற டீப் ப்ரீத் பண்ணுறது லேபர் அப்போது நம்ம ப்ரீத்திங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஸ்லோவாக டீப் ப்ரீத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த லெமாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. எல்லா கர்ப்பிணி பெண்களும் போதுமான அளவு தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ 8 மணி நேரம் தூக்கமானது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். நல்ல தூக்கமானது குழந்தையோட பிரெயின் அண்டு நியூரல் டெவலப்மெண்ட்ஸை மேம்படுத்துது. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் பேலன்ஸ்டு டயட்டை எடுத்துக்கிறது. ரொம்ப வெயிட் ஏறுற மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள், நட்ஸு, இதெல்லாமே நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸு, ஆயிலி ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். நிறைய தண்ணீர் குடித்து டீஹைட்ரேட்டடாக ஆகாமல் நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
இதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்குவாடு, டக் வாக்கு, ஸ்விம்மிங் இது எல்லாம் கூட நம்ம டாக்டரோட அட்வைஸ் படி மேற்கொள்ளலாம். இது கூட நார்மல் டெலிவரிக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.